புதுசாக பீஸா கடை திறந்துருக்கான் போல இருக்கு. இன்னைக்கு நைட்டு ட்ரை பண்ண வேண்டியது தான். ஹலோ, பீஸா ஷாப்பா? 2 சிக்கன் பீஸா. உங்கள் கடைக்கு 2 தெரு தள்ளி தான், 4ஆம் நம்பர் வீடு. வந்துடுறீங்களா? ஓகே. இன்னைக்கு ஃபுல்லாக பீஸா சாப்பிட்டு என்ன இந்த அடுப்படியில சமைச்சு சமைச்சு கருத்து போயிட்டேன் பாருங்க. இல்லைனா மட்டும் ஆப்பிள் கட்டிருப்பாரு. என்ன வருத்தப்பட்ட எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? முதல்ல செட்டில் ஆகணும், அப்புறம் தான் எல்லாம். எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணோம். அம்மா அப்பா ஆசீர்வாதம் இல்லைனாலும் அடுத்தவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டாமா? அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஏய், ஏண்டி இப்படி பைத்திய மாதிரி பேசுற? இப்படி ஒவ்வொருத்தரும் யோசிக்க காமிச்சா என்ன ஆகும்? ஜனத்தொகை கரைஞ்சு போயிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு என்னடி குறைச்சல்? குறைச்சல் நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? சரி விடு. டொட்டடாங். பாத்தியா, தலைவர் படம் சந்திரமுகி ரிலீஸ் ஆகி 1 வீக் தாண்டி ஆகுது. கஷ்டப்பட்டு 2 hours கியூவில் நின்று வாங்கியிருக்கேன். நாளைக்கு போகலாம் அண்ணா. ஆமாம், இது என்ன புதுசாக பால் டம்ளர்? ஓ அதுவா, நம்ம ஏத்த வீட்ல நியூலி மேரிட் கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட கல்யாண நாளும் நம்மளோட கல்யாண நாளும் 3 நாள் தான் டிஃபரன்ஸ். அப்போ அவங்களும் நம்மள மாதிரியே. ஏய் பல்லி, இதெல்லாம் சூரிய வம்ச படத்திலேயே முடிஞ்சிடுச்சு. சோ குட் நைட். இப்பவே குட் நைட்டா? விளங்கிடும். யார்கிட்ட இவ்ளோ நேரமா பேசுறாரு? சரி வரட்டும், கேட்டுக்கலாம். கஞ்ச பசங்க கவர் கூட தரமாட்டாங்க. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் வந்தது கூட தெரியாம. ஏடி கிச்சன்ல என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏடி, நான் தான் எப்பவும் போல வெளிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கிச்சனில் என்னடி பண்ணுற? எப்படியும் சமைக்க போகிறது இல்லை. யார் இது? ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தீங்க. ஏண்டி, ஒரு மனுஷன் ஆஃபீஸ்லேருந்து வரான், காஃபி வேணுமா டீ வேணுமா அதெல்லாம் கேட்காதீங்க. யார் என்ன ஏதுன்னு. சரி சரி, இந்தாங்க இப்போ சொல்லுங்க. விடமாட்டியே. என் ஃப்ரெண்டு தான், சும்மா பேசிட்டு இருந்தேன். உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா அப்படி தெரியல, அதுதான் கேட்டேன். நம்ம ஏரியா தான். சும்மா கேஷுவலாக பேச ஆரம்பிச்சு குழந்தையில வந்து நின்றுது. இது வரைக்கும் என்ன பல பேர் கேட்டுட்டாங்க. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், லைஃப்பில் உருப்படுறது தவிர மற்ற எல்லா விஷயமும் பேசுங்க. அடடா, இந்த அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கும் வேற வேலையே இல்லை. ஊரில் வேற எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இதை பற்றி பேசுவாங்க. புதுசாக ரோடு போடுறாங்க, அடிக்கிற ஒரு மணிக்கு தாங்க மாட்டேங்குது, பள்ளமேடு ஆயிடுது. அதை எவனும் கேட்க மாட்டான். கட்டு கட்டா டாக்ஸ் ரேஷன் கிடைக்கும் போது தேதிக்கு போகிறான், சரக்கு வரல சார் 15ஆம் தேதிக்கு மேலே வாங்கன்னு. அதே 15ஆம் தேதிக்கு மேலே போனால் சரக்கு இல்லைக்கு சார், 1 வாரம் ஆச்சு, இவ்வளோ லேட்டாக வரீங்களேன்னு. ஷேர் ஆட்டோவில் போகிறான், சடன் பிரேக் போடுறான், அது எவனுக்கும் தெரியாது. ஸ்ட்ரைட்டாக போகிறான், திடீர்னு லெஃப்ட்டுக்காக வந்து நின்று லெஃப்ட்டில் போகிறவங்களுக்குலாம் வழிவிட மாட்டான். அதை எவனும் கேட்க மாட்டான். நீ கேட்க 4 பேர் கூட இல்லாத கட்சிக்காரன் பிப்பி பிப்பின்னு ஹார்ன் அடிச்சு டிராஃபிக்ல போவான், என்னமோ ஊர் பிரச்சனையை தீர்க்க போற மாதிரி. அதெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனு கல்யாணம் மட்டும் அடுத்த 3ஆம் மாசத்துலேருந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல கியா ஹுவா, வாட்ஸ் நியூஸ், என்ன விசேஷம், எப்போ மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு படாத பாடுபடுத்துவாங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா இவங்களுக்கு பதில் சொல்லி நேரம் போகுது. இதுல நீ வேற முன்னுக்கு வர தர மத்த எல்லாம் பேசுங்கன்னு. தெரியாம கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்ன? அதேதாங்க, அதேதான். சர்ப்ரைஸ். குருவி 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 தேவையா? சரி விடு, ஏதோ விஜய் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். விஜய்க்கு தான் ஒர்க் அவுட் தெரியுதுல்ல. குருவி படத்துக்காக 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன். கிளம்பு போலாம். போலாம் போலாம்.
ரோசி வரம்மா, உடம்பு பத்திரமா பார்த்துக்க. இவன் இன்னுமா இருக்கா? வாங்க மாப்பிள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க மாமா? எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் சோக்கிங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு அதிசயம் எந்த பக்கம்? கவலைப்படாதீங்க, எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பிறந்துடும். எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பிறந்துடும். அதை நான் கேட்கவே இல்லையே. எப்படியும் எல்லாம் பேசிட்டு கடைசியில் அதில் தானே வந்து நிற்பேன், வெள்ளக்கண்ணை கருப்பா. தம்பி, கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு ஒரு வருத்தம் தான். 2 பேர் வீட்லேயும் எவ்வளோ எதிர்ப்பு, அதையும் மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேர் வீட்லேயும் எவ்வளோ பிரச்சனைகள், அதையும் மீறி என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவங்க வீட்லேயும் கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்க. மற்றதெல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்பான். போயிட்டு வரட்டுங்களா? இந்த அடுப்படியில் சமைச்சு சமைச்சு கருத்து போயிட்டேன் பாருங்க. ஆப்பிள் கலரு. ஏடி என்ன கூப்பிட்டு நீ எங்க உள்ள போற? என்னங்க கடல் படம் தானே? கார்த்திக் பையன் தானே ஹீரோ. ரிலீஸ் ஆகி 2 நாள் கூட ஆகல. எப்படிங்க? டெக்னாலஜிமா, டெக்னாலஜி. ஜிஎஸ்எல்வி ராக்கெட் 2 விட்டுருக்காரு. டெக்னாலஜி. அம்மா என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க? படம் போரா? இல்லைங்க, மாமா சொல்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நினச்சேன்டி, என் பாப்கார்னில் கை வைக்காத போதே நினச்சேன். இப்போதான் நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோமே, இனிமேலாவது. என்ன 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இதே பேச்சு, இப்பவும் இதே பேச்சு. வாடி, சாப்பிட்ட பீஸா பர்கர்லாம் சிரிக்க வேண்டாம். என்ன கணக்கு போடுற? தள்ளி போகுதான்னு பாக்குறேன். போச்சுன்னா விசேஷமா இருக்கலாம், போச்சுன்னா தான். ஏடி கொஞ்சம் சீக்கிரம் வாடி, இவ ஒருத்தி. வரேன், அப்படியே வேகமா வந்துட்டாலும். சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். எதனாச்சும் இருந்தா கால் பண்ணு. சரி, பை. ரெஸ்ட் எடு. இந்த வாட்டி நான் கணக்கு போட்டுட்டேன். இன்னும் 2 நாளைக்கு எதுவும் வரலன்னா கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம் ஆகட்டும். என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. என்னங்க பாய். இந்த வாட்டியும் அவுட்டா? ஹலோ, ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் டேபிள் மேலே மருந்து இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த மருந்தை எடுத்து சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்கள் ஆஃபீஸில் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம டியூரேஷன் தான் 1 or 2 weeks. எங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன், யாருக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறகுதுன்ட்டு. சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஹாய் மச்சான். வாங்கடா. என்னடா இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? நான் அவசரமாக வர சொன்னேன். வாங்கடா, அங்கே சாப்பிட போகலாம். இன்னைக்கு ஏன் மச்சான் திடீர் ட்ரீட்டு? என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்கா. வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்டா. ரகு, சரி விடு மச்சான், ஆஃபீஸில் போய் சமாதானப்படுத்திக்கலாம். இரு புதுசாக கிச்சன் பக்கம் வந்தால் இப்படி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன புதுசா அக்கறை? 5-6 மாசமாக ஒன்றும் நடக்கலை. இனிமேல் நம்ம கணக்கு போட வேணாமே, டாக்டர் போய் பார்க்கலாம். சீக்கிரம் ரெடி ஆகும். என்னங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், அவசரம் வேண்டாமே. கண்ட டாக்டர் கிட்ட போயிட்டு. இல்லை, இவங்க சிட்டிலேயே நல்லா தெரிஞ்ச டாக்டர், பெரிய நேர்மையான டாக்டர். என் ஃப்ரெண்டு சொன்னல, அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர். போகலாமே ப்ளீஸ், ரெடி ஆகிடு.
சரி போலாம். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அடுத்தது நீங்கள் தான். ஓகே, தேங்க்யூ. நம்ம தாங்க போகணும். இல்லை, நீ மட்டும் போயிட்டு வா. நீங்களும் வரலாம்ல. இல்லை, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. நான் வெளியவே வெயிட் பண்ணுறேன். நீ மட்டும் போயிட்டு வா. என்னவோ பண்ணுங்க. எங்கே டென்ஷன் ஆகணுமோ அங்கே ஆகாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஹலோ, என்ன சொன்னாங்க? சரி வா, வீட்டுக்கு போகலாம். வெளில வான்னு சொன்னேன். வந்துச்சுடா கசாயம். எழுந்திரிச்சிங்கன்னா காஃபி, இல்லைன்னா இல்லை. அப்படியே 1 லிட்டர் பாலை சுண்டை காய்ச்சி கொண்டாந்துட்டா. இந்தாங்க. என்ன நேற்று நைட்டு வந்ததும் தூங்கிட்டீங்க, எதுவுமே பேசல? பேசினா சண்டை வரும். எதுக்கு? மனசே சரியில்லை. இப்போ சொல்லு. டாக்டர் ஃபஸ்ட்டு 2 பேருக்கும் டெஸ்ட் எடுக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் மெடிசின்ஸ் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு டைரக்டாக டெஸ்ட்டு? அதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தெரிஞ்சுக்கலாமே, அதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுங்களேன். சரி, ஓகே. அப்பா போதும். எவ்வளவோ பண்ணியாச்சு. இந்த கயிறெல்லாம் கட்டியும் ஒன்றும் நடக்கலை. இனிமே எதுக்கு? இதை மட்டும் இருக்கட்டும். அம்மா கட்டின கயிறு. இவளுக்கும் நமக்கும் கல்யாணம் ஆகி 3 நாள் தான் வித்தியாசம்னு சொன்னா ரோசி. இவேனடான்னா விட்டா 3 பிள்ளை பெற்றுவ போல. நமக்கு இன்னும் போனி கூட ஆக மாட்டேங்குது. ம். நாமளும் போகாத டாக்டர் இல்லை, எடுக்காத டெஸ்ட் இல்லை. 7ஆம் அறிவு சூர்யா மாதிரி நிற்க வச்செல்லாம் டெஸ்ட் எடுத்தாச்சு. போகாத கோவிலும் இல்லை. பட் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. இப்போ வாங்குகிற டெஸ்ட் ரிசல்ட் தான் கடைசி, போகிற டாக்டர் தான் கடைசி. ஏன்னா இதுக்கு மேலே செலவு பண்ண காசு இல்லைடா. அதுவும் இல்லாமல் இவன் என் ஃப்ரெண்டு வேறு. நான் சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா? சரி, எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட்? இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு. ஓகே, போகலாம். ஐயோ தோத்துறேன்டா. இவன்லாம் ஒரு டாக்டர். என் ஃப்ரெண்டை அப்படி சொல்லாத. எப்படா இருக்க? ஹலோ டாக்டர். ஹலோ. உட்கார சொல்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் நான் சொன்ன டாக்டர் போய் பார்த்தியா? எப்படி இருக்கு? பார்த்தேன். உங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன் இப்போ தான்.
ம் ம் இவனுக்கு கல்யாணம் ஆனது பெரிய விஷயம், இதில் குழந்தை வேறையா? என்ன டாக்டர் என்ன சொன்னீங்க? இப்போ தான் ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டீங்கல்ல, அப்போ கீழே வச்சுட்டு சொல்லுங்க. இவனை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? விதி யாரை விட்டுச்சு? டேய் ரிப்போர்ட்ஸை பார்த்து என்ன இருக்கு சொல்டா. சரி, விலாவரியாக சொல்லட்டா இல்லை சிம்பிளாக சொல்லட்டா? டேரக்டர் ஏற்கனவே டைலாக் கட்டுப்படுத்த தவிக்கிறாரு, நீங்கள் சிம்பிளாகவே சொல்லுங்கள். உங்கள் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக குழந்தை பெற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. என் சீனியர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஒன்று வாடகைத்தாய் இல்லை டெஸ்ட் டியூப் பேபி. இந்த ப்ராப்ளம் எதனால? சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஃபுட் ஹேபிட்ஸ் நவடேஸ் சேஞ்ச் அ லாட். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 5 பேருக்கு இந்த பிரச்சனை இருந்தது. இப்போது 100ல் ஒரு 40 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. போக போக எப்படின்னு தெரியல. ஃபுட் ஹேபிட்ஸ்னு சொல்கிறீங்க, அப்போ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கா? நோ, ஒருத்தர் போல் இன்னொருத்தருக்கும் சேம் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் உங்களுக்கு உண்டான இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கான மெயின் ரீசன் ஃபுட் ஹேபிட்ஸ். ஆக்சுவலி எங்கள் கொல்லுப்பாட்டி 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி. எங்கள் தாத்தா 96 வயசு நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். எங்கள் அப்பா 61 வயசு. பட் நான் எப்போன்னு எனக்கே தெரியல. இன்வென்ஷன் டெக்னாலஜி புதுசாக வளர்ச்சின்னு எதோ கண்டுபிடிக்கிறோம். அதே நேரத்தில் பழசை மறக்க ஆரம்பிச்சிட்டோமே. இது யாராவது கவனிக்கிறாங்களா? ஒன்றும் சொல்லப்போனால் இப்போல்லாம் பிரசவ ஆஸ்பத்திரியை விட ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. போக போக எப்படின்னு தெரியல. இப்போவே எப்படின்னு ஐ திங்க் அன்பே சிவம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம கமல் ஒரு சீனில் சொல்லியிருப்பார் சுனாமின்னு சொல்லிட்டு. அது எத்தனை பேர் கவனிச்சிருப்போம், எத்தனை பேர் கேட்க ட்ரை பண்ணியிருப்போம். பட் அது வந்ததுக்கப்புறம் சுனாமியை பற்றி விசாரிக்காத ஆளுங்களே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும். இன்றைக்கி இந்த பிரச்சனை சாதாரணமாக தெரியலாம். பட் போக போக இது பெரிய ப்ராப்ளமாகவும் ஆகலாம், பட் ஆகாமலையும் போகலாம். ஸோ டோன்ட் வரி. உங்கள் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் அதுதான் முக்கியம். நல்ல சாப்பாட்டு முறை, நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். ரகு. இல்லை டாக்டர், சிம்பிள்னு சொன்னதே இவ்வளோ லென்த்தாக போகுது. லென்த்தாக சொல்லியிருந்தீங்கன்னா ஒருவேளை 2 நாள் லீவ் போட்டுக்கணும் போல. சாரி டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட் ப்ளீஸ். என்னங்க டாக்டர் கிட்ட எதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க? நம்ம கஷ்டத்தை மற்றவங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு. வா வந்து வண்டியில் ஏறு. ஏதோ போங்க. நான் என்ன சாகா வரமா கேட்டேன்? புள்ள வரம் தானே கேட்டேன். அதுக்கு கூட நான் கொடுத்து வைக்கலையா? கர்த்தாவே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? நானும் அசிங்கப்பட்டு, என்னால் அவரும் அசிங்கப்பட்டு. பாவம் அவரு கொலை குற்றவன் பண்ணவங்கிட்ட ஜட்ஜு கேட்குற கேள்விகளுக்கு மேலே எங்ககிட்ட எல்லாரும் குழந்தைய பற்றி கேட்டுட்டாங்க. நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன். அவரை டைவர்ஸ் பண்ணலான்னு பார்த்தா என்னால் அவருக்கும் கஷ்டம். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஸோ அடுத்து என்ன? டெஸ்ட் டியூப் பேபியா இல்லை வாடகை தாயா? ஏன் தேர்ட் ஆப்ஷன் விட்ட? அது என்ன? பணம். இங்கே வா, இந்த ஆப்ஷன் செட் பாரு. என்ன இருந்தாலும் நம்ம பெற்றுக்கிற புள்ள மாதிரி வருமா? பெறாதனால தானே பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு போகிறோம், விசாரிக்கிறோம், குழந்தைய செலக்ட் பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரி, உங்கள் விருப்பம். ஹலோ, என்னாச்சு? இதோ நான் வரேன். இதோ வரேன். வெய்.
என்னடி ஆச்சு? என்ன பண்ணுது உன் உடம்புக்கு? வா டாக்டர்கிட்ட போகலாம் வா. என்னடி எப்பயும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்ப, பேசாம உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னடி? நமக்கு குழந்தை பிறக்க போகுது. நிஜமாவா சொல்ற? ஆனா நான் 4 மாசமா ஊர்லயே இல்லையே, இது எப்படி? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. அப்போ டாக்டர் சொன்னதெல்லாம் பொய்யா? அந்த அடாப்ஷன் டாக்டருக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. நம்ம பெத்துக்கிற புள்ள மாதிரி வருமான்னு சொன்னேன்ல, நீங்க தான் அவசரப்பட்டீங்க. கடவுள் நம்மள கைவிடல. சரி வா டாக்டர்கிட்ட ஒரு தடவை போய் செக்அப் பண்ணிக்கலாம். டாக்டர் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நீங்க கொஞ்சம் மேடு பள்ளம் பார்த்து போங்க. பல வருஷம் கழிச்சு உண்டா இருக்கா, பார்த்து போடா. டாக்டர் வேற கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, உஷாரு. அதை கொடுங்க. இந்தாங்க டாக்டர் எழுதி கொடுத்த ப்ரெஸ்கிரிப்ஷன். அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்துடுங்க. அடுத்த 8-9 மாதத்துக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, புரியுதா? சரிங்க. உன்ன மாதிரியே இந்த வீட்டில் அழகான ஒரு குட்டி பாப்பா வர போகுது. ஹலோ, என்னடி ஆச்சு? ஃபோனில் சொல்லு. என்னது புரியல? சரி சரி வை, சரி வை, நான் வரேன். என்னாச்சுடி? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ரொம்ப வலிக்குதுங்க. கவலைப்படாதடி, ஆண்டவன் கொடுத்தது திருப்பி எடுத்துக்க மாட்டான். ஒரு தடவை வா டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிப்போம். வா கிளம்பு. ஒன்று போனாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல. அவசரப்பட்டு அடாப்ஷனை வேற கேன்சல் பண்ணிட்டோமே. எவ்வளவோ பண்ணியாச்சு, ஆனால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியல. இனிமேல் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நாங்கள் 2 பேரும் பிள்ளைய பெற்றுக்கிறத தவிர வேறு எதுக்குமே வாழாத மாதிரி ஊர்லேயே ஒருத்தர் விடலை. 2 நாள் முன்னாடி பிறந்த பக்கத்து வீட்டு குழந்தைய தவிர எல்லாரும் கேட்டுட்டாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு. இனிமே இவருக்கு பாரமாக இருக்க வேண்டாம். இந்த ப்ராப்ளம் எதனால? உங்களுக்குண்டான இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கான மெயின் ரீசன் ஃபுட் ஹேபிட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக குழந்தை பெற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அடுத்த 8-9 மாதத்துக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, புரியுதா? அவசரப்பட்டு அடாப்ஷனை வேறு கேன்சல் பண்ணிட்டோமே. நல்ல தூக்கமா? நடந்ததை பற்றியே யோசிச்சுட்ருக்காத. நடந்ததை பற்றியே யோசிச்சிருந்தா எதுவும் வேலைக்கு ஆகாதுரி. கவலைப்படாமல் இரு. நடக்கிறது எதுவோ அது நல்லதாகவே நடக்கும். பேசாமல் ரெஸ்ட் எடு. இப்போ தான் அபார்ஷன் வேறு ஆயிருக்கு. நான் போய் அப்படியே ஏதாவது டிஃபன் சாப்பிட வேண்டும். அப்படியே உனக்கும் வாங்கிட்டு வரேன். கனவா? 4 இட்லி ஒரு வடை. ஹலோ. என்னங்க, அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மாமா தவறிட்டாரா? எப்போ? இப்பதாங்க. எவ்வளோ பேசுனீங்க. நம்ம குழந்தை பிறக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு
அவர் சொத்துல பாதி எழுதி வச்சிருக்காராம். பாத்தீங்களா? லைன்ல இருக்கீங்களா? சரி பை, வரேன். ஓகே, இனிமேலாவது நமக்கு நல்லதே நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க பார்த்து வாங்க. ரகு, நீ என் ஃப்ரெண்டுன்ற முறையில் இதை நான் சொல்கிறேன். முந்தைய சாப்பாடு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? பீஸா பர்கர் சாப்பிட்டா தான் இப்படி வரும்னு சொல்லலை. ஆனால் நல்ல இயற்கையான சாப்பாடு இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு? நீ கேட்கலாம், வெள்ளைக்காரெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்றான், அவனுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் முதல்ல நம்ம முதுகு நம்ம சொரிஞ்சிக்கலாம். சோத்தை வேக வச்சு சாப்பிட்ட டைம் போக இப்போது எல்லாம் வறுத்து சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கம். முன்னாடி மாதிரி யாரும் ஓடி ஆடி வேலையும் இப்போல்லாம் செய்கிறது கிடையாது. இது ஒன்று போறாதா? கடைசியாக ஒன்று, உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாடை சாப்பிட்டு ஹோட்டலில் பில் கட்டுறீங்க. ஆனால் அந்த பில்லுக்கு உண்டான டேக்ஸை ஹாஸ்பிட்டலில் கட்டுறீங்க வைத்தியன்ற பேரில். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன விஷயம் பெருசாகலாம், ஆகாமலும் போகலாம். பட் ஆச்சுன்னா நம்ம ஆளுங்களுக்கு உள்ள கெட்ட பழக்கமே கண் கட்டின பிறகு தான் சூரிய நமஸ்காரம். பீஸா பர்கர் சாப்பிட்டா தான் இப்படி வரும்னு சொல்லலை. ஆனால் நல்ல இயற்கையான சாப்பாடு இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு? நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன விஷயம் பெருசாகலாம், ஆகாமலும் போகலாம். பட் ஆச்சுன்னா நம்ம ஆளுங்களுக்கு உள்ள கெட்ட பழக்கமே கண் கட்டின பிறகு தான் சூரிய நமஸ்காரம். ஓகேவா? நீ மூவே ஆகக்கூடாது ரகு. நீ மூவ் ஆகனா இவன் தெரிகிறான், மேட்ச் ஆகாது. ரெடி? கூப்பிடு பாப்பா. என்னடா கக்கூஸ் போன மாதிரி அடியே போடா. ஏய், ஒரு ரொமான்ஸ் கலை கலை கலை. என்ன பண்ணு மனசாட்சி இல்லை உனக்கு? நார்மலாக பார்த்தாலே கொடூரம். இதில் வந்து பத்திரகாளி பண்ணு. நல்லா ரசி. உன்னையா? அது கஷ்டம்தான். கீழே பாரு, கீழே கீழே. குழந்தை கீழே தானே இருக்கும். அது ஸ்வீட். அதெல்லாம் பண்ண மாட்டியா? இறங்கிடும். இல்லை வக்கீலா, இல்லை இன்ஜினியரா, இல்லை கொத்தனாரா, சித்தாலா? அப்பப்போ மண்டே ஆட்டுங்களேன். வெறுமாட்டு மேலே மழை பெஞ்ச போகிறோம். ஐயோ பாச ரோசி சிரிக்க போகிறான்னு நினைக்கிறேன். பாச நான் சொல்ல. ஏய் சிரிக்க போகிறது பாச. ஆக்சுவலி நீ என்ன பண்ண தெரியுமா? அந்த இது தாண்டி பண்ண மூஞ்சிலே குத்துவ. அவனோட பெரிய டயலாக் போய்டா. என்னோட டயலாக் யார்? ஜெகனா? ஜெகனே சுயநலவாதி ராணியானா? அவன் பாரு, அவன் டயலாகே போட்டுக்கிட்டே இருக்கான். யாரை கேட்டு சிரிக்கிற? பாரு, ஸ்மைலிங் சொல்லிட்டு சிரிக்கிற. பின்ன அழுவுறியா? ரொம்ப கஷ்டம்டா சாமி. பேசாத மொபைலை உடச்சிடலாமா? யார் மொபைலு? சாரி, ஹீரோகாருவா? அவன் பண்ண அழுந்தாலும் பரவாயில்ல, நீ கண்டினியூ பண்ணு. யார கேட்டா நீ? இதெல்லாம் பார்த்து பாக்குறவங்க சிரிப்பாங்க பாரு, வயிற்றுல வேலை வச்சுப்பாங்க. ஏய், நான் எங்கே சிரிச்சேன்? பால் அவங்க கேமரா பாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். கேமரா பார்க்கல. ஆமா, இப்பதான் புதுசா கல்யாணம். உங்க ஆசீர்வாதம் இல்லாட்டாலும் அவங்க அதையும் கண் கூட நான் பார்த்துருக்கேன். பரவாயில்ல, கண்டினியூ. இறங்கி வந்துட்டாங்க. ஓகே. ஐயோ, அவளுக்கு தாண்டா கான்சென்ட்ரேட் பண்றேன். புரியவே மாட்டேங்குதா உனக்கு? சொல்ல முடியாது. பட் உங்க ரீசன் நீ கண்டினியூ ஆகட்ட. உங்க ரீசன் உங்க
நீ மாட்டு கண்டினியூ பண்ணு தப்பே கிடையாது பரவாயில்ல இருக்காத பரவாயில்ல அப்படியே சொல்றேன் எப்பவுமே உங்களுக்கு இந்த தான் சனி முடிச்சவள அவன் டயலாக சொல்றான் இவன் ஏன் சிரிக்கிறா விடாமன்னு சொல்றீங்களே அவன் சமைச்சுதான் பொண்ணு சொல்லுவான் டைலாக் வந்துருவோமா பண்றேன் சமைச்சுதான் ஐயோ போய் பொண்ணாதான்